السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال تعالى في القرآن المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى في القرآن المجيد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال محمد صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة. அல்லாஹ் தஆலாவினுடைய மிகப்பெரிய ஃபஸல், எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒரு கண்ணியமிக்க மாதத்தையும் ஒரு மகத்தான காலத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை அடைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற காலம் நம் முன்னே இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்மிடம் வந்து சேர்கிறது. அதனுடைய ஆரம்பத்தில் நாம் அதனை வரவேற்கிறோம், அதனுடைய இறுதியிலே கவலையாக நாம் அதை விடைபெறுகிறோம். இந்த மாதிரி வரவேற்பதும் வழி அனுப்புவதும் தான் இந்த ரமலானா இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்துணை ரமலான்கள் நம்மிடம் வந்திருக்கிறது, இதுல இருந்து நாம் என்ன சாதிச்சு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழணும். இத்துணை ரமலான்கள் நம்மிடம் வந்திருக்கிறது, நம்முடைய தக்வாவினுடைய நிலை என்னவா இருக்கு, நம்முடைய தக்வாவின் நிலை அதிகரித்து இருக்கிறதா அப்படின்னு நமக்குடைய கேள்வியை எழுப்பணும். பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோமா என்று இந்த இடத்தை நாம் சற்று நம்முடைய மனதை கேள்வி கேட்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தொடர்பு அதிகமாயிருச்சா இல்ல மக்லூகாத்துகளினுடைய தொடர்பு அதிகமாயிருச்சா அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம்முடைய மனசை கொடையா குடைச்சிக்கிட்டு இருக்கிற நிலைமையில நாம் இன்னொரு ரமலானை எதிர்பார்த்தவர்களாகவும் அடுத்த ரமலானிலே நாம் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நிலைமையில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் கொண்ட ஒரு மாதம் கிடையாது. மாறாக அது எப்படிப்பட்ட மாதம் என்றால், ஒரு அடியானை அல்லாஹ்வினுடைய சன்னதியில் அவனுடைய கௌரவத்தை உயர்த்தும் விதமாகவும் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தும் விதமாகவும் அந்த ஒரு களமாக இந்த ரமலான் நமக்கு முன்னாடி இருக்கு. இந்த ரமலான் எப்படி சொல்றது, இந்த ரமலான் ஒரு விவசாய பூமி மாதிரி. நம்ம அது மேல எப்படி அறுவடை பண்றோமோ அதுக்கு ஏற்ற கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்விடம் அதுவும் இல்லாம இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க வேண்டிய அளவு நன்மைகளை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த நன்மைகளை சமர்ப்பிக்கும் ஒரு போராட்ட களமாக தான் இந்த ரமலானை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து வருவானாக. ஆமென். ரமலானுக்கு முன்பதாகவே ஒரு சில கூட்டம் ரமலானினுடைய அந்த தயாரிப்பை செய்துவிட்டது. முதலாவது கூட்டம் என்னன்னு பார்த்தா வணிகர்கள். வணிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி செய்யறதையும் இறக்குமதி செய்யறதையும் அதிகப்படுத்தி இருக்காங்க. அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்காக அவர்கள் இந்த உலகில் அவங்க வாழமுல அதுக்கு அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இரண்டாவது ஒன்று பார்த்தா ஜவுளித்துறை. இந்த ஜவுளித்துறையும் 6 மாசம் முன்னாடியே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் என்ன உடை உடுத்துவாங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. மூன்றாவது யாருன்னு பார்த்தா நம்ம முஸ்லிம்கள். நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் ரமலான் வருவதற்கு முன்பதாகவே தயாராகி விட்டோமா, இல்லை ரமலான் வந்ததற்கு பிறகு நாம் தயாராக போகிறோமா என்று. இந்த ரமலானுடைய மாதம்
அந்த மேஜிக்காரன் கையில இருக்கிற ஒரு குச்சி கிடையாது. வந்த உடனே அனைத்தும் தலைகீழாக மாறிவிட வேண்டும் என்பதற்கு இந்த ரமலான் நம்மிடம் வரும். இந்த ரமலானில் நாம் பயன்கள் அடைய வேண்டும் என்றால் ரஜபினுடைய மாதமாக இருந்தாலும் சரி, ஷாபானினுடைய மாதமாக இருந்தாலும் சரி, அதிலே நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஒருவன் இரவு முழுவதும் நின்று இபாதத் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவன் முந்தைய மாதங்களிலே அவன் நின்று இபாதத் செய்திருக்க வேண்டும். அவன் தௌபா செய்ய வேண்டும், அவன் அதிகமாக ரமலானிலே தௌபா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முந்தைய மாதங்களிலே அவன் அதிகமாக தௌபா செய்திருக்க வேண்டும். இவன் அவங்களுடைய சதகத்துல் ஜாரியாவை தர்மங்கள் போன்ற அதிக விஷயங்களை அவன் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பார்த்தா முந்தைய காலங்களிலே அவன் அதை செய்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இன்னைக்கு அது ஃபுல்லா அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. அனைத்தும் ரமலானிலே பார்த்து கொள்ளலாம், அனைத்தும் ரமலானிலே பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாபானிலையும் ரஜபிலையும் எப்படி நம்ம முழு மாசமும் நின்று எப்படி இபாதத் செய்யறது அப்படின்றதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் வந்துட்டு அதுல 2 இரவுகளை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். முதலாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ரஜபுடைய 15, இரண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஷாபானினுடைய 15. இந்த 2 நாட்களை வந்துட்டு அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கான். இந்த இரவுகள்ல கோடிக்கணக்கான மக்களினுடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கோடிக்கணக்கான மக்களினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு சிறு கூட்டங்கள் சின்ன சின்ன வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பி அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஏன்? இது சரியான ஹதீஸ், இது பலகீனமான ஹதீஸ், இது இவர் சொன்னாரு, இது இவர் சொன்னாரு அப்படின்ட்டு அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கூடாத, தொழாத, உன்னுடைய இஸ்திக்பார்கள் எதுவும் அல்லாஹ்வுடன் செய்யாத, நீயும் நாளைக்கு ஜஹன்னம், நீயும் நாளைக்கு நரகத்துக்கு போ, நானும் நாளைக்கு நரகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் போனையும் கையுமா இருந்துகிட்டு அவன் எதை பார்க்கறானா என்ன அல்லாஹு அலம், அந்த போனும் கையுமா இருந்துட்டு அப்படியே தூங்கிடுறான். காலை 10 மணிக்கு எழுந்து இமாம் அஹ்மது நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து ஒரு பயான்ல சொன்னாரு, நாளைக்கு நரகம் என்று தீர்ப்பான ஒருவன் கயாமத்து நாள்ல ஒரு மனிதனுக்கு நரகம் வந்து தீர்ப்பாயிருச்சு. உடனே வந்துட்டு அவன் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ், நான் வந்துட்டு இரவு முழு அந்த ஷாபானினுடைய மாதத்துல வந்து இரவு முழுவதும் நான் நின்று வணங்கினேனே ரப்பே, நான் நிறைய தௌபா செஞ்சேன் ரப்பே, நான் வணங்கின அந்த பள்ளிவாசல் சாட்சியா இருக்குது ரப்பே, நான் அந்த முஸல்லா சாட்சியாக இருக்குது ரப்பே, என்னுடைய கண்கள் சாட்சியா இருக்குது ரப்பே, என்னுடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அந்த முஸல்லாவில் பட்டது ரப்பே, அந்த முஸல்லாவும் சாட்சியா இருக்கு ரப்பே அப்படின்ட்டு அந்த அடியான் சொல்லுவானா. அதுக்கெல்லாம் சொல்லுவானா, சரிப்பா உன்னை நான் மன்னிச்சிடுறேன், நீ வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிரு அப்படின்ட்டு. அது கூட இருந்த மௌலவி, மகாபி மௌலவி ஒருத்தர் வந்து கேட்பாரான், யாரெல்லாம் நானும் இவர் கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன், நானும் இவர் கூட தான் நான் ஊர் சுத்திட்டு இருந்தேன், இவர் கூட தான் பொழுதுகிட்டு இருந்தேன், இவர் கூட தான் டீ குடிக்க போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. உடனே எல்லாம் சொல்லுவானா, என்னுடைய அந்த ஷாபான் 15ல வந்துட்டு அந்த ரஹ்மத்து முதல் வானத்திலிருந்து இறங்கி உன் தலை வரைக்கும் வந்தது. அதை நீ என்ன செஞ்ச? ஷிர்க்கு பிதாத்து நீ சொல்லிட்டு இருந்த, நீ போ நரகத்துக்கு போ அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகில் வாழ வேண்டும் என்றால், உன்னதமாக வாழ வேண்டும் என்றால் அவன் அவர்களினுடைய பெற்றோர்களுக்கு இந்த உலகிலே வாழும்போது நன்மாராயம் செய்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் அவங்களுடைய பெற்றோருக்கு நன்மாராயம் செய்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி ரசூல் வராது, பெருமானார்ட்ட வராங்க, வந்துட்டு நாயகம் அவர்களே, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவர்களினுடைய கபர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல நாயகம் அவர்களே, அவர்களினுடைய அந்த கபர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த இந்த கபரஸ்தான தான் அவங்க வந்துட்டு அடக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லப்பா நீ வந்துட்டு ஜியாரத் எதுவும் செய்யாத, அதெல்லாம் ஷிர்க், அதெல்லாம் பிதாத்துன்னு எதுவும் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கபரஸ்தானுக்கு போ, உனக்கு எங்க உங்க அம்மா அடக்கம் ஆயிருக்காங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த பூமியை ஒரு கிளி, அந்த இடத்துல நீ ஜியாரத் செய், அந்த இடத்துல அவங்களுக்காக நீ துஆ செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.
கபரி என்று சித்தரிக்கப்பட்ட ஒன்றுக்கே அந்த அளவு மகிமை என்றால், கபரி என்று சித்தரிக்கப்பட்டதற்கே அந்த அளவு மகிமை என்றால், என்னுடைய உறவினர்கள் இந்த இடத்தில் தான் அடக்கமாகி இருக்கிறார்கள் என்று தெரிந்து நாம் அந்த இடத்திலே தியானம் செய்வதும் அவர்களினுடைய கபர் மேலே நாம் கூப்பிடுவதற்கு என்ன குறை கண்டார்கள் என்று தெரியவில்லை. ரமலானுடைய மாதம் வெறும் பசியும் பட்டினியும் கொண்ட மாதம் கிடையாது. ரமலானுடைய மாதம் என்பது வெறும் பசியும் பட்டினியும் கொண்ட ஒரு மாதம் கிடையாது. அது இறைவனிடம் ஒரு அடியானை முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு மாதம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மக்சத் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. அதே போல இந்த ரமலானினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னுடன் இருந்து என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தை நம்ம மனசுல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் விரும்பிய ஒன்றை நம்ம அதை அமல்படுத்தணும். அல்லாஹ் விரும்பாத ஒன்றை அதை விட்டு நாம் விலகியவர்களாக இருக்க வேண்டும் என்பவர்களே. ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு ஒரு கரடு முரடா இருக்கிற நிலத்துல ஃபர்ஸ்ட் அவர் உழுவார். உழுதுட்டு அதுக்கு அப்புறம் அவர் விதைகளை விதைச்சு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வாரு. அதே போலதான் ரமலானுக்கு முன்பதாக நாம் ரஜபிலும் ஷாபானிலும் நிறைய இபாதத்துகளிலும் அந்த விதையை நாம் விதைத்திருக்க வேண்டும். ரமலானினுடைய அந்த மாதத்திலே அந்த விதையினுடைய விளைச்சலை நாம் எதிர்பார்த்திருக்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சாதாரண நாள்ல கூலி என்ன அப்படின்னு பார்த்தா 1 இருந்து 700 வரைக்கும். அதுவே ரமலானினுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய கூலி என்னன்னு பார்த்தா, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளினுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான். அதே போல இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரிலே 1904 1904வது ஹதீஸாக அறிவிக்கப்படுகிறது. ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியது. சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், இல்லா சியாம நோன்பை தவிர ஆதமுடைய மகனுக்கு அனைத்தும் அவனுக்கே சொந்தம். இல்லா சியாம நோன்பை தவிர சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், நிச்சயமாக இது எனக்கு தான், நிச்சயமாக இது எனக்கு உரியது. அஜ்ரிபிஹி, இதனுடைய கூலியை நானே அவர்களுக்கு தருவேன் அப்படின்ட்டு இந்த ஹதீஸை குத்ஸிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அறுவடை காலத்துல ஒரு விவசாயி எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காம பயிர்களையே செலவிடுவாரோ, அதே போலதான் ரமலானினுடைய நாட்களில் நாமும் நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் செல்போன்களிலும் சமூக வலைதளங்களிலும் செலவழிக்காமல் இபாதத்துகள் போன்ற விஷயங்களில் நாம் செலவழிக்க வேண்டும். காலையில பார்த்தா நோன்புடனே 5 வேளை தொழுகிறதும், அந்த 5 வேளை தொழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகளை செய்தும், சதகா, அதுக்கப்புறம் தர்மம் போன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இரவு முழுவதும் தஹஜ்ஜுதிலும் இரவு நேர தொழுகைகளிலும் இஸ்திக்பாரிலும் பாவ மன்னிப்பிலும் நாம் இருந்திருக்க வேண்டும். இந்த இரவிலே அதிசயமான ஒரு இரவு. இந்த இரவு 1000 நாட்களை விட 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அதற்கு அந்த இரவை இல்லாமல் இந்த இறைவன் நம் அனைவரையும் அடையும் பாக்கியத்தை தருவாங்க. பயிர்களுக்கு எப்படி இடையிலே ஒரு களைகள் வளருமோ, பயிர்களுக்கு இடையிலே எப்படி தேவையற்ற பூண்டுகள் வளருமோ, அதே போன்றதான் நாம் நோன்பிருக்கும் காலங்களில் போய் பித்தலாட்டம் அந்த மாதிரி தீய செயல்களை விட்டு நம்முடைய கண்களையும் காதுகளையும் வாயையும் காதையும் கைகளையும் கால்களையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரில 1903வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தேவையற்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ரமலானினுடைய மாதம் என்பது அறுவடை காலம் தான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றான். இதுதான் மனித குலத்திற்கு வழிகாட்டி அல் குர்ஆனில் எழுதப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் இந்த குர்ஆன் ஆகிய வேதம் இறக்கி அருளப்பட்டது. எதற்காக
இறக்கி அருளப்பட்டது முதலின் நாஸ், இந்த மக்கள் நேரான வழியை பெற வேண்டும் என்பதற்காக. இன்னும் நன்மை தீமையை அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இந்த மாசத்திலே இறக்கி வைத்தான். விவசாயத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா தானியம். விவசாயத்தினுடைய நோக்கம் தானியம், உழைப்பினுடைய நோக்கம் பணம். அதே போல ரமலானினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தக்வா. இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருப்பது போல, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தார்களே அவர்களுக்கும் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போன்று உங்களுக்கும் நான் கடமையாக்கப்பட்டு இருக்கிறேன். எதற்கென்றால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக வேண்டும் என்பதற்காக அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் எல்லாம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த ஹதீஸ் வந்துட்டு புகாரில பதிவு செய்யப்படுகிறது. இதா ஜா ரமதான், நீங்கள் ரமலானினுடைய மாதத்தை ரமலானினுடைய மாதம் வந்தால் புதிகத்தில் அபுவாபுல் ஜன்னதி, சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய ரமலானை எல்லாம் உள்ள இறைவன் சிக்கத்தாகவும் சலாமத்தாகவும் நோன்பு நோக்கும் பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.